ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்தழகும் பூமியும் ஒன்று சேர்கிற நேரத்தில் தான் நிறைய பிரச்சனை வருது. நம்ம முத்தழகு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தயாவும் ரெஜினாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக அந்த சேகர் தான் முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஜினா கிட்ட வெளுன்னு வெளுக்கிறாங்க ரெஜினாவை. இங்கே பாருங்க ஆண்டி, கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய சதி பண்ணாலுமே நான் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. என்னோட முத்தழகுக்கு மட்டும்தான் என் மனசில் இடம் இருக்குது. வேறு யாரையுமே நான் மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். என் முத்தழகுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அதே சமயம் இந்த சேகரையும் தயாவையும் பார்த்து தயா ஷர்ட்டை பிடிக்கிறதுக்கே போயிடுறாங்க கோவத்தில் நம்ம பூமி. என் முத்தழகுக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே தயா இருந்துட்டு நம்ம பூமியை தட்டி விடுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட உன் வேலையெல்லாம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தயா வந்து சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, என் பொண்டாட்டி முத்தழகு தான் எனக்கு முக்கியம். இப்போ அவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம பூமி இருந்துட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. நம்ம முத்தழகு ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச்சு ஸ்வேதா அமுதன் எல்லாருமே ரொம்பவே பதறடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. நம்ம முத்தழகை பார்த்து நம்ம பேச்சு இருந்துட்டு, ஏன் முத்தழகு உனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், அந்த கடவுள் கூட கண்ணு திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, ஆண்டி அக்காவுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறாங்க. சொர்ணமுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேகர் இருந்துட்டு தனத்தை செம்ம அடி கொடுக்குறாங்க. உன்னால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்குது, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடி அடிக்கிறாங்க. நம்ம முத்தழகு கூடிய சீக்கிரமே குணமாகி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.